கடுமையான தவத்தில் மார்க்கண்டேயர் ஆழ்ந்து இருந்தார். அப்போது பிரளயம் ஏற்பட்டது. பூமியில் எங்கும் நீர் சூழ்ந்தது. அப்போது ஒரு ஆலமரத்தை கண்டார். அதில் ஏறி அமர்ந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி தன்னை காக்க பிரார்த்தனை செய்தபடி இருந்தார். உலகமே அழிந்தபோது அந்த ஆலமரம் மட்டும் உயிரோடு இருந்தது. அப்போது ஆளிலையில் ஒரு குழந்தை நீரில் மிதந்து வந்தது. அந்த குழந்தை, நீங்கள் வேண்டுமானால் எனது வாய் வழியாக உள்ளே வந்து பத்திரமாக இருங்கள் என்றது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என நினைத்த மார்க்கண்டேயர் வாய் வழியாக உள்ளே சென்றார். அனைத்து ரிஷிகளை, முனிவர்களை, தேவர்களை, அண்டத்தினை, உலகில் உள்ள ஜீவராசிகளை அனைத்தையும், மலைகளையும் நதிகளையும் தன்னுள்ளே வைத்திருந்தார் மகாவிஷ்ணு. சிறிது காலத்திற்கு பிறகு வாயிலின் வழியாக வெளியே வந்தார் மார்க்கண்டேயர். அவர் மகாவிஷ்ணுவின் வாயில் இருந்து வந்ததை உணர்ந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மேல் அதீத பக்தியை புரிந்தார். மார்க்கண்டேயர் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து வந்தார். மார்க்கண்டேயருக்கு மகாலட்சுமி தனது மகளாக பிறக்க வேண்டும் என ஆசை கொண்டார். துளசி செடியின் கீழ் சிறு பிள்ளையாக கிடந்த பூமாதேவி தாயாரை எடுத்து வந்து வளர்த்தார். பூமாதேவி திருமண வயதை அடைந்தார். வயதான முதியவராக ஸ்ரீ மகாவிஷ்ணு மார்க்கண்டேயரின் குடிலுக்கு வந்தார். மார்க்கண்டேயரிடம், உனது மகளை எனக்கு திருமணம் செய்து வை என்றார். நீங்களோ வயதானவர், எனது மகளுக்கு உப்பு போட்டு சமைக்க கூட தெரியாத வயது, அவளை திருமணம் செய்து தர இயலாது என்றார்.